வளமுடன். வேதாத்திரி மகரிஷி சரணம். ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, நிகழ்ச்சியை 3 அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை மிக சிறப்பாக இதை ஏற்பாடு செய்து வருகிற நண்பர்கள் சுரேஷ்குமார், செல்வின், விவேகானந்தன், பாலு போன்ற நண்பர்களுக்கு எனது பாராட்டுக்கள். திரளாக வந்திருக்கிற வேதாத்திரிய அன்பர்களுக்கு எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். காலை அமர்வில் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பல அற்புதமான விஷயங்களை போகிற போக்கில் விதைத்து கொண்டே போனார்கள். ஆனால் அதை எந்த அளவிற்கு நீங்கள் அதை பிடித்து அதை உங்களாக்கி கொள்ள முயற்சி செய்கிறீர்கள் என்பது அது சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் சொன்னார், பிரபஞ்சம் நம்மை உருவாக்கவில்லை, நாம் தான் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறோம் என்று. மிக ஒரு அற்புதமான ஒரு சிந்தனைக்குரிய ஒரு செய்தி அது. அதை எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்கிறோம். ஒரு உதாரணம், நான் அலுவலகம் சென்று 1 மணிக்கு வீட்டுக்கு வருகிறேன். எனது மனைவி ஏடிஎம் சென்று ஒரு 11:30 மணிக்கு ஏடிஎம்க்கு போனாங்க. ஒரு 5,000 ட்ரா பண்ணாங்க. வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வச்சுட்டு அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக அவங்க போயிட்டாங்க. நான் 1 மணிக்கு வர்றேன். அவங்க ஏடிஎம் போனது எனக்கு தெரியாது. மார்னிங்கே எனக்கு தெரியும் வீட்டில் கேஷ் இல்லைன்னு. ஆனால் அவங்க ஏடிஎம் போகிறது எனக்கு தெரியாது. 1:15 மணிக்கு ஒரு நண்பர் வந்து என்னை கேட்குறாரு, சார் அவசரமாக ஒரு 1000 rupees வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், வீட்டில் பணம் இல்லைங்கிறேன். அப்போ என்னை பொறுத்தவரை அந்த பணம் இருக்கா இல்லையா? இல்லை இல்லை. ஆனால் எனது மனைவியை பொறுத்தவரை பணம் இருக்கு. இதில் எது உண்மை? இதில் எது உண்மை? நான் சொல்கிறத பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லை. எப்பொழுது நான் அந்த பணம் இங்கே இருக்கிறது என்று உணர்கிறேனோ அப்போது அந்த பணம் இருக்கிறது. நான் உணராத வரை அந்த பணம் அங்கே இல்லை இல்லை. நான் உணர்ந்தால்தான் அந்த பணம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த பணம் எனக்கு என்னை பொறுத்தவரையில் இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறேன், பணம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். நான் பொய் சொல்லலை. நான் உணரும்போது தான் அது இருக்கிறது இல்லை. நான் உணர்ந்தால்தான் இங்கேருந்து பல மில்லியன்ஸுக்கு அப்புறம் கேலக்ஸி இருக்குதுன்னு நான் உணர்ந்தால் தான் அது இருக்குது இல்லை. என் உணர்வில் அது இல்லைன்னா கேலக்ஸி இல்லை. இப்போது விஞ்ஞானிகள் சில பேர் உணர்ந்துட்டாங்க, ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் பூமிக்கு பக்கத்தில் இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது, அது பூமி கூட டேஷனால் ஆகும்னு 2 மாதத்துக்கு முன்னே உணர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு கவலை இருக்கு, எனக்கு இல்லை, கவலையே இல்லை. அந்த ஆப்ஜெக்டே எனக்கு இல்லை இல்லை. அப்போ எப்போ அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது எனக்கு, நான் உணர்கிற போது தான். செய்தித்தாளை பார்த்து ஒரு ஏதோ நியூஸை படித்து
2 மாதத்துக்கு முன்னாடி அங்கே வருதான் அப்படி படிக்கும்போது தான் அது எனக்கு இருக்கிறது. அதுவரையும் அது எனக்கு இல்லை. ஆக நான் உணர்கிற போது தான் அது இருக்கிறது. அப்போ பிரபஞ்சத்தை நான் உருவாக்குறேன்னா அது என்னை உருவாக்குதா? நான் உணர்ந்தால் தான் பிரபஞ்சம் இருக்கேன். அதனால் அது மிக அற்புதமான ஒரு வாக்கியம் அது. அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இன்னொரு போகிற போக்கில் நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, யாருடைய கண்ணீருக்கும் நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொன்னார். பிறருக்காக அழுவது, நாம் அழுவது, நம்ம கண்ணில் தண்ணீர் வரணும். பிறருக்காக அழுவது ஆன்மீகம், பிறரை அழ வைப்பது அநாகரீகம். அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். பிறருக்காக நான் எவ்வளோ வேணாலும் அழலாம், என் கண்ணில் தண்ணீர் வரலாம், அது ஆன்மீகம். பிறரை அழ வைப்பது அநாகரிகம். அதை போகிற போக்கில் பிறருடைய கண்ணீருக்காக நாம் காரணமாகிவிடக்கூடாது என்று பல விஷயங்களில் நம்ம பார்த்தோம். பொதுவாக அவர் பேசினதில் ஒரு அடிக்கடி திருப்பி நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தது உண்மை உணர்வு. எந்த சந்தர்ப்பத்திலையும் அதில் இருக்கிற உண்மைக்கு போயிடணும். அதில் ஒரு உண்மை இருக்குது, எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மைக்கு நம்ம போயிட்டோம்னா சிக்கல் இல்லை. உண்மைக்கு போகாத போது அதுதான் சிக்கல். சிக்கல்னு தனியாக ஒன்றும் இல்லை. நம்ம உண்மையை உணர்ந்துட்டோம்னா அங்கே சிக்கலே இல்லை. நம்ம உண்மையை உணரலைன்னா சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆக சிக்கல் இருக்கிறதும் சிக்கல் இல்லாததும் நம்ம பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உணர்கிற ஏற்படுகிற சிக்கல்களை இரண்டாக பிரிக்கலாம். பிரிச்சிடலாம். ஒரு வகையான சிக்கல், அதற்கு தீர்வு அந்த சிக்கலுக்கு வெளியே இருக்கும், அதற்கு தீர்வு. இன்னொரு வகையான சிக்கல், அதற்கு தீர்வு அந்த சிக்கலிலேயே தான் இருக்கும், அதுக்கு தீர்வு. உதாரணம், காலையில் எழுந்திரிச்ச உடனே ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கிறேன். 6 மணிக்கு விடிஞ்சிருச்சு, ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு. 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, பசிக்குது. இது சிக்கல். இப்போ இந்த பசிக்கு சிக்கல், இதுக்கு தீர்வு எங்கேருந்து வரணும்? வெளியிலேருந்து தான் வரணும். 2 இட்லி வெளியிலேருந்து தான் வரணும் இல்லை? எங்கே ஒரு இடத்துல 2 இட்லியை வாங்கணும், அது சாப்பிடணும். அப்போ இதுக்கு தீர்வு வெளியில் இருக்கு, அது வாங்கினா தான் அந்த பசி தீரும். இன்னொரு வகையான சிக்கல், ரொம்ப நெருங்கிய ஆத்மார்த்தமான நண்பன், ரொம்ப நெருங்கிய நண்பன். பக்கத்து வீட்டுக்காரர் கூட அவன் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரப்போக தான் அவங்க வீட்டுக்கும் அவன் பழக்கம். அவனுடைய இல்லத்து திருமணம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு பத்திரிக்கை வந்துருச்சு, எனக்கு பத்திரிக்கை வரல. ஆனால் நெருங்கிய நண்பர். விடிந்தால் கல்யாணம், ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு பத்திரிக்கை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு பத்திரிக்கை வரல. இப்போது சிக்கல். இந்த சிக்கலுக்கு தீர்வு எங்கே இருக்குது? ஹோட்டலுக்கு போக முடியுமா? கடைக்கு போக முடியுமா? இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பத்திரிக்கை அனுப்பலைங்களே, அந்த சிக்கலுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்குங்களான்னு போய் கடையில் கேட்க முடியுமா? சிக்கல் எழுந்த இடம் இது. சிக்கலின் தீர்வு இங்கே தான் இருக்குது. தீர்வு எங்கே எப்போ வரும்னா, இப்போது உண்மையை நான் உணர்ந்தால் சிக்கல் அது இல்லை. என்ன உண்மையை உணரணும்? ஏன் அவன் கொடுக்கல அப்படிங்கிற உண்மை. பாவம் நேரில் கொடுக்கலாம்னு இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன பிஸியோ, கல்யாண விஷயத்தில் அவனுக்கு கவனிக்க ஆள் இல்லை. சரியாப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு, அப்போ நாளைக்கு காலையில் முகூர்த்தத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டோம்னா சிக்கல் இல்லை.
நம்ம போய் அந்த டயத்துக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே போய் நின்றுட்டோம்னா, பத்திரிக்கை வரலன்னு கூட நின்றுட்டோம்னா, வாழ்க்கை முழுதும் என்னை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். சார் ஆத்மார்த்தமான நண்பர் சார், பத்திரிக்கை அனுப்ப மறந்துட்டேன், ஆனால் மனுஷன் வந்து நின்னார் பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே, அவர் தான் சார் தெய்வம். எத்தனை பேர் வந்திருந்தாலும் அவனுக்கு அது ஞாபகம் வராது. அவன் காலமெல்லாம் என்னையவே சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்கள் எவ்வளோ தூரம் உயர்ந்தீங்க பாருங்கள். எப்போ உண்மை உணரும். அந்த உண்மையை உணராமல் நான் வழியை சத்தம் போட்டேன் வச்சுக்கோங்க, அவனுக்கு கண்ணு தெரியல, இவ்வளோ பழக்கமாக நான் இப்போ அவனுக்கு வயசு வந்து இது வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு உண்மை உணர்வு இல்லை. சிக்கலாக்குறேன், எல்லாத்தையுமே சிக்கலாக்குறேன். எனவே தான் உண்மை உணர்வு வர 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 எந்த சந்தர்ப்பத்திலையும் அங்கே சிக்கல் இல்லை. ஆக 2 விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நிலையிலையும் ஒன்று அங்கே இருக்கிற உண்மையை உணர்தல். 2வது உணர்ந்த உண்மையின் மேல் எனது செயல் அமைதல். 2 தான். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, உண்மையை உணர்தல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் உணர்ந்த உண்மையின் மீது எனது செயல் அமைதல். சில பேருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துடும், செகண்ட் ஸ்டெப் வராது. எனக்கு டாக்டர்கிட்ட போன உடனே இனிமேல் என்வி சாப்பிட்றது ஆகாதுன்னு உண்மையை உணர்ந்துட்டேன். டாக்டர் சொல்லிட்டார் க்ளீனாக, அப்பா நீ என்வியை விட்டுருன்னு சொல்லிவிட்டு, இல்லைன்னா ஆபத்துன்னு சொல்லிவிட்டு. ஆக அது உண்மையை உணர்ந்துட்டேன். ஆனால் என் செயல் அமையணுமே, அப்படி அந்த உண்மையின் மீது என் செயல் அமையணுமே, அது என்னை பொறுத்தின விஷயம். அது கொஞ்சம் கஷ்டம். வீட்டுக்கு ரொம்ப சோகமாக போவேன். இனிமேல் டாக்டர் என்வியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. ஏன் சோகம்? என் செயல் அப்படி அமைய மாட்டேங்குது இல்லை. அதில் மனைவி வேறு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் இந்த எக்கு சைவமாக அசைவமானு கேட்டுட்டு வாங்கம்பாங்க. ஏதாச்சும் எக்கு சைவம்னு சொல்லிட மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆசை. உணர்ந்த உண்மையிலேயும் நம்மளால் நிற்க முடியல பாருங்கள். உண்மையை உணர்ந்தாச்சே, செயல் அமைக்க வேண்டியதானே. ஆகவே தான் உண்மையை உணர்தலும் உணர்ந்த உண்மையின் மீது செயல் புரிதலும் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கு இதுதான் டெஃபினிஷன். ஒரு அரசியல்வாதி மக்களின் தேவையை உணர்ந்து அந்த உணர்தலின் மீது அவன் செயல் அமைந்தால் அவன் ஆன்மீக அரசியல்வாதி. மக்களுடைய தேவை என்ன, அந்த தேவைக்கு ஏற்ப என் செயல் அமைதான். 2 தான். அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அவன் தான் உண்மையான ஆன்மீக அரசியல்வாதி. முடிஞ்சு போச்சு. வீட்லேயும் அதே மாதிரி தான் இல்லை. எந்த இடத்துலையும் இப்போ ஒரு உண்மையை நான் தெரிஞ்சுக்கிற போகணும் விரும்புகிறேன். இப்போ ஒரு நண்பர்கிட்ட சொல்லி ஒரு வெல்டிங் ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் நண்பர்கிட்ட சொல்லி ஒரு கேட் போட்டோம். வாசலில் ஒரு கேட் போட்டோம், கொலாப்சபிள் கேட் போட்டோம். அவர் போட்டுட்டு போயிட்டார். அப்போ 2 நாள் கழித்து அதை ஆப்ரேட் பண்ணும்போது கிரிச்சுன்னு சத்தம் வருது. சத்தம் பயங்கரமாக வருது. இப்போ நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? கேட்டை செஞ்சான யாரோ அவனுக்கு ஃபோன் பண்ணணும், ஏன்ப்பா இந்த மாதிரி கேட்டு சத்தம் போடுதுன்னு சொல்லிட்டு இல்லை. குறைந்தபட்சம் அவன் ஃபோன் நம்பராச்சும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் அவனுக்கு இந்த மாதிரி நீ செஞ்ச கேட்டு தான்ப்பா இது சத்தம் போடுது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவனை கேட்கணும் இல்லை. இப்போ அந்த கேட் சத்தம் போடுற மாதிரியே வீட்டில் ஹஸ்பண்டு ஒரு சாதாரண விஷயத்துக்கு அந்த கேட் மாதிரி கிரீச்சுன்னு சத்தம் போடுறாரு. இப்போ நீங்கள் யாரை கூப்பிடுவீங்க? யாரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது? இந்த மனுஷனை யாரப்பா செஞ்சது?
கேட்டை செஞ்ச மனுஷன் தெரியும், ஃபோன் பண்ணிட்டேன். இந்த மனுஷன் யார், திடீர்னு சத்தம் போட்டு வருது, கிரிச்சுன்னு சத்தம் வருதே. இங்கே தான் தத்துவமே ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க இறைவனே தான் மனிதன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாரும் சொல்கிறாங்க இறைவனே தான் மனிதன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ யார் ஆயிருக்கா மனிதனாக? இந்த மனிதனாக யார்? இறைவன். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் யார் அந்த இறைவன், அவங்க கூட எப்படி பேசுறது, இந்த கம்ப்ளைண்ட் எப்படி தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் தத்துவம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடம் இறைவன். அதே சமயத்தில் அவரை விட்டுருங்க, நானே இருக்கிறேன், ரொம்ப கேட்க போகிறேன். நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு, 1 மணிக்கு போய் கதவை தட்ட போகிறேன். ஏதோ போன இடத்துல மனைவிக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, செகண்ட் ஷோ போயிட்டேன். 12:30 ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. போய் கதவை தட்டினா தெரியும் அந்த அம்மா என்ன சத்தம் போடும்னு தெரியும். இருந்தாலும் கம்முன்னு இருந்துடணும் இன்றைக்கி அப்படின்னு வைராக்கியமாக போகிறேன். கம்முன்னு இருந்துடணும்னு சொல்லிட்டு கதவை தட்டின உடனே, திறந்த உடனே அவங்க அப்படி 2 வார்த்தை அள்ளி விடுறாங்களே, உடனே எனக்கு வருது பாருங்கள் கோபம். கண்ணாபுண்ணான்னு வார்த்தையை கொட்டிடுறேன். அப்புறம் 1 ஹவர் கழித்து நினச்சி பார்க்குறேன், நம்ம என்ன வைராக்கியத்தில் வந்தோம், திடீர்னு ஃப்ளாரப் ஆகி இப்படி நம்ம வார்த்தைகள் கொட்டிட்டோமே. அப்போது என்னையும் மீறி நான் நடந்துக்கிட்டேனே, ஏன் அப்படி சத்தம் போட்டேன் அப்படின்னு இப்போ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? இந்த மிஷினை செஞ்சதும் யார்? இந்த மிஷினை செஞ்சதும் யார்? அவன் தான். கம்ப்ளைண்ட் பண்ணு, ஏன்ப்பா இந்த மாதிரி ஒரு மிஷினை செஞ்சு வச்சுருக்க நீ, சமயத்தில் கிரிச்சின்னு சத்தம் போடுது. அங்கே தான் தத்துவமே ஆரம்பிச்சு. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பிறர்னால், நம்மளாலேயோ நம்மளுடைய நடத்தையினாலேயும் சிக்கல்கள் வரும்போது ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. என்னப்பா இப்படி படைச்சி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன மாற்றம், என்ன, ஏன் இப்படி படைச்ச, எதனால் இப்படி அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் எல்லா மகான்களும் முதல்ல இறைவனை பற்றி பேசினாங்க. இறைவனை பற்றி பேசினதுக்கு அப்புறமாகத்தான் வாழ்க்கைக்கு வந்தாங்க. அறநெறியை பற்றி பேசினாங்க. எந்த மகானும் எடுத்தெடுப்புலேயே அறநெறியை பேசிடலை. எல்லாருமே முதல்ல இறைவனை பற்றி பேசிட்டு அப்புறம் தான் அறநெறிக்கு வர்றாங்க. எப்போ எங்கேருந்து? புத்தர்லேருந்து, வேத காலத்திலிருந்து எல்லாம் படைத்த அந்த இறைவன் யார், அவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமாக வாழ்க்கைனா என்ன. நேற்று வந்த மகரிஷி வரைக்கும் அப்படி தான். முதல்ல இறைவனை பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் அறநெறியை பற்றி சொல்கிறாங்க. மகரிஷி திடீர்னு 2 உலக பண்பாடை கொடுத்துருக்கலாமே, ஏன் காலமெல்லாம் இறைவனை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பானே? இல்லை, காலமெல்லாம் இறைவனை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் தானே 2 உலக பண்பாடை கொடுத்தாரு. டக்குன்னே 2 உலக பண்பாடை கொடுத்துருக்கலாமே, எடுத்து எடுப்புலையே கொடுத்துருக்கலாமே. இறைவனை பற்றி அவசியம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாமே அவனுடைய படைப்பு தான். அங்கே என்ன ப்ராப்ளம் ஆனாலும் ரெஃபர் பண்ண வேண்டியது அவன். அவங்ககிட்ட ரெஃபரன்ஸ் இல்லாமல் இது சரி பண்ண முடியாது நம்மளால். அதனால தான் நாயன்மார்களும் இறைவனை பற்றி பேசுனாங்க, அறநெறியை பற்றி பேசுனாங்க. ஆழ்வார்களும் இறைவனை பற்றி பேசுனாங்க, அறநெறியை பற்றி பேசுனாங்க. எல்லாருமே, புத்தரும் அப்படி தான் பேசினார். இயேசுபிரான் இறைவனை பற்றி முதல்ல பேசினார், அங்கே தானே அவர் மாட்டிக்கிட்டார். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் மீனார். முடிஞ்சது கதை அவருக்கு. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் மீ. அது சொல்லாமல் இருந்திருக்கலாமே, அவர் எல்லாம் நல்லா இருங்கன்னு சொல்லியிருக்கலாமே, யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க.
எப்போ தனக்குள்ளே காட் இருக்குன்னு சொன்னாரோ, ஓ இவர் ஜாஸ்தி பேசுகிறாரு இல்லை. எல்லாருமே முதல்ல இறைவனை பற்றி பேசிட்டு தான் அப்புறம் தான் அறநெறிக்கு வர்றாங்க. அதே பேட்டர்னை தான் வள்ளலாரும் அப்படி தான் எடுத்தார். முதல்ல இறைவனை பற்றி தான் பேசினார் அப்போ வள்ளலார், அப்புறம் தான் அறநெறிக்கு வர்றாரு. முதல்ல எடுத்தோடனே இறைவன்கிட்ட தானே போகிறாரு. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்னு யார்கிட்ட சொல்கிறாரு? இறைவன்கிட்ட தான் சொல்கிறாரு. அப்புறம் தான் இங்கே வர சக மனிதர்கள்கிட்ட வர்றாரு. மகரிஷியும் அதே மாதிரி தான். மகரிஷி முதல் அந்த பாடலில் எங்கே ஆரம்பிக்கிறார்? இறைவனுக்கு பாடலில் எங்கே ஆரம்பிக்கிறார்? ஆதியனும் பரம்பொருள் மெய். முதல்ல இறைவனை பற்றி தான் பேசுகிறார். அவர் எல்லாம் இறைவனை பற்றியே பேசிட்டு வர்றாரு பாருங்கள். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி, அதான்ப்பா எல்லாம் ஆகிருக்கு. கடைசியில் நீதி நெறி உணர் மாந்தராகி, அப்புறம் லாஸ்ட் லைனில் தான் வாழ்க்கைக்கு வர்றாரு. என்ன சொல்கிறாரு? வாழும் நிலை உணர்ந்து தொண்டு ஆற்றி இன்பம் காண்போம். அதனுடைய வாழ்க்கை முறை. ஆக எல்லா மகான்களுமே முதலாவதாக இறைவனை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் பேசி முடிச்சுட்டு அறநெறிக்கு வர்றாங்க. ஏன் இறைவனை பற்றி பேசுகிறாங்கன்னா, பிகாஸ் இறைவனே தான் எல்லாமாக ஆகியிருக்கிறதுனால அவனை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் தானே இவனாக இருக்கிறான், நானாக இருக்கிறேன், இவனை ஒழுங்காக புரிஞ்சுக்கிடலாம். அவனை புரிஞ்சிட்டோம்னா இவனை புரிஞ்சிக்கலாம், அவன் தான் இவனாக இருக்கிறான். அதனால் அவனை புரியாத வரைக்கும் சக மனிதர்களை என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவன்தான் இவனாக இருக்கிறான். ஆகவே தான் நாம் இறைவனை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதான் மகரிஷியும் வாழ்க்கை முழுதும் கடைசியில் எங்கே முடித்தார்? இறைவன்னா எதுங்கிறத கொண்டு வந்து முடித்தார். இப்போ இந்த இறைவனை பற்றி ஒவ்வொருத்தரும் அவங்க பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ மகரிஷிக்கு முன்பாக பேசினவங்க எல்லாம் சரியாக சொல்லலைன்னு அர்த்தமா? மகரிஷி இறைவனை பற்றி பேசுகிறாருன்னா அதுக்கு முன்பாக சொன்னவங்கெல்லாம் சரியாக சொல்லலை அப்படின்னு அர்த்தமா? புத்தர் பேசலையா? சங்கரர் பேசலையா? ராமானுஜர் பேசினார், ஆழ்வார்கள் பேசினாங்க, நாயன்மார்கள் பேசினாங்க, இல்லை வள்ளலார் பேசினார், மகரிஷியும் பேசுகிறாரு. என்ன அவசியம்? இல்லை அப்போ அவங்களாம் சரியாக சொல்லலைன்னு அர்த்தமா? அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். இப்போ ஒரு நண்பரை நீண்ட நாட்களாக நான் பார்க்கல. அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வர்றாரு. இப்போ அவரை பார்க்காதுன்னு நான் கேட்குறேன், சார் அவங்க எல்லாம் சார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே அவர் உங்கள் ஊரில் தானே இருக்கார் அப்படிங்கிறேன். இல்லை சார் அவர் வெளிநாடு போயிருக்காருங்க சார் அப்படிங்கிறாரு. அவருக்கு அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது. அவர் வெளிநாடு போயிருக்காருங்க சாருங்கிறாரு. அப்போ அவர் வெளிநாடு போயிருக்காருன்னு சொன்னாரே, அது அந்த அளவுக்கு ஒரு உண்மை. சரி 10 நாள் கழித்து இன்னொரு நண்பர் வர்றாரு. அவருக்கு எனக்குங்க காமன் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட கேட்குறேன், சார் எங்கே சார் அவரை பார்க்கவே முடியல, இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கிறேன். ஆமாம் அவர் லண்டனுக்கு போயிருக்காருங்கிறாரு. இப்போ உண்மை என்ன ஆகுது? உண்மை என்ன ஆகுது? இப்போது உண்மை என்ன ஆகுது? கொஞ்சம் உண்மை அவர் சொன்னது பொய் இல்லை. முதல்ல சொன்னது பொய்ன்னு சொல்லக்கூடாது, சொல்லதில்லை. அவர் வெளிநாடு போனதுன்னு சொல்லி போயிருக்காருன்னாரு, அவ்வளோதான். அதுவும் உண்மை தான். அதுக்கு அடுத்த நிலைக்கு வர்றார் இவர், சார் அவர் லண்டன் போயிருக்காருங்க சாருங்கிறாரு. அப்போ அந்த உண்மைக்கு இந்த உண்மைக்கு என்ன வித்தியாசம்? ஒரே உண்மை தான், ஆனால் மோர் கிளாரிஃபிகேஷன் ஜாஸ்தி. இதில் லண்டனுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு உடனே ஒரு கன்ஃபியூஷன் வருது. இவர் சன் அமெரிக்காவில் இருக்கார், ஏன் லண்டன் போயிருக்கார் இவர்? எனக்கு ஒரு சந்தேகம் வருது.
அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு நண்பரை மீட் பண்ணுறேன். சார் என்ன சார் ஒரு லண்டன் போயிருக்காராம் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சார், அவர் ஆஃபீஸ் விஷயமா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாராம் லண்டனில், அது விஷயமா லண்டனுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாரு. இப்போ என்ன ஆகுது? இப்போது உண்மையுடைய கிளாரிஃபிகேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் முதல்ல சொன்னவர் தப்புன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிளாரிஃபிகேஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்படியா? அவர்கிட்ட கேட்குறேன், எப்போ சார் திரும்பி வராருன்னு கேட்குறேன். அவர் என்ன சார் போய் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த் வரதாக இருக்கார், ஜூலையில் 15th வந்துடுவார் அவர் அப்படிங்கிறாரு. ஓ, மோர் கிளாரிஃபிகேஷன். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், லண்டனில் இருக்கிற ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் நீங்கள் ஜூலை மாதம் வரதாக இருக்கீங்க, என் சன் லண்டனில் இருக்கான், அவனை ஒரு பேக்கெட் ஒரு பார்சல் கொடுப்பான், அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க, நான் உங்களை மீட் பண்ணி அந்த பார்சலை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் லண்டனுக்கு பையனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த அட்ரஸில் இவர் இருக்காரப்பா, ஜூலை மாதம் வர்றாரு, நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் இந்த பார்சலை கொடுக்க வேண்டிய நீ கொடுத்துரு, அவர் கொண்டு வந்துடுவார்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பெனிஃபிட்டு இல்லை. ஆனால் முதல்ல சொன்னார் ஒரு உண்மை, அதனால் பெனிஃபிட் அடைய முடியுமா? வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னார், அதுவும் உண்மை தான் சொன்னார். ஆனால் அதனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் வர முடியுமா? எனக்கு ஒரு பெனிஃபிட் வரல அதனால். ஆனால் கிளாரிஃபிகேஷன் ஆக 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 தான் எனக்கு ஒரு பெனிஃபிட் வருது. அந்த கிளாரிஃபிகேஷனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் வருது. இதே மாதிரி தான் எல்லா மகான்களும் உண்மையைத்தான் சொல்லியிருக்காங்க. யாரும் மாற்றி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, முரணாங்க சொல்லிட்டாங்க, இல்லவே இல்லை. எல்லாருமே அடுத்தடுத்து சொல்கிறாங்க, அவ்வளோதான், அடுத்தடுத்து சொல்கிறாங்க. ஆக புத்தர் சொன்ன அதே உண்மையைத்தான் மற்ற மகான்களும் அப்படியே கிளாரிஃபிகேஷனும் ஜாஸ்தி பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேதங்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் மறுபடியும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பேஸ் கொடுக்குறாங்க, இவங்க கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆட் பண்ணிட்டே வர்றாங்க. இப்போது மகரிஷிக்கு வரும்போது he gives a final clarification. ஃபைனல் என்ன? இன்றைக்கி இருக்கிற கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறாரு. லேட்டஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன், ஃபைனல் சொல்ல வேணாம், லேட்டஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன். அதுதான் மகரிஷிகிட்ட நம்ம பார்க்குறோம். இனி இது மாதிரி எத்தனை மகான்கள் வருவாங்க? எத்தனை மகான்கள் வருவாங்க? யாருக்கு தெரியும்? இன்றைக்கி இருக்கிறதுல லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இவர்கிட்ட இருக்குது. 100 வருஷம் கழித்து இன்னொரு மகான் வரலாம், இதை விட இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மகான்களுடைய வருகை பேசாமல் போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் ஃப்ரம் வேதாத்திரி மகரிஷி. இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனால் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, பல பெனிஃபிட் இருக்குது நமக்கு. இப்போ அந்த லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால, மகரிஷியுடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? நமக்கு கிடைத்த அட்வான்டேஜ் என்ன? அது தத்துவமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கை இயல் என்று இருந்தாலும் சரி, இந்த மூன்றிலுமாக நமக்கு கிடைத்த பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நம்ம வேதாத்திரி அன்பர்கள் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். தத்துவத்தில் எனக்கு என்ன பெனிஃபிட்டு? ஆன்மீகங்கிறது 2ன்னு சொன்னேன். 2 ஸ்டெப்பு இருக்குது ஆன்மீகத்துக்கு. என்ன 2 ஸ்டெப்பு? உண்மையை உணர்தல், 2வது ஸ்டெப்பு உணர்ந்த உண்மையின் மீது செயலை அமைத்தல். 2 ஸ்டெப்பு இருக்குது. ஒரு ஸ்டெப்பு மட்டுமே போதாது, 2வது ஸ்டெப்புக்கும் வந்துடணும். ஆக இப்போ மகரிஷி நமக்கு கொடுத்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனால் நமக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? தத்துவத்தில் தத்துவார்த்தமாக கிடைத்த நன்மைகள் என்ன? விஞ்ஞானபூர்வமாக கிடைத்த நன்மைகள் என்ன? வாழ்வியல் முறைகளில் நமக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? இந்த 3ஐயும் தான் நமக்கு சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தத்துவத்தில் கிடைத்த நன்மைகள் என்ன? தத்துவத்தில் கிடைத்த நன்மைகள் என்ன? இப்போ நம்ம உண்மையை பேச போகிறோம். சில சமயத்தில் உண்மை என்ன பண்ணும்? தொட்டா உண்மை சில சமயத்தில் என்ன பண்ணும்? தொட்டா சுடும். அதனால் இப்போவும் சில சமயத்தில் நமக்கு சுடத்தான் போகுது, ஆனால் தைரியமாக உண்மையை சொல்லிடலாம். இந்த இறைவனை பற்றி ஏன் பேச வேண்டியிருக்கு?
இறைவனே தான் எல்லாமாக வந்திருக்கிறான். இப்போ இவங்களுக்கும் எனக்கும் ப்ராப்ளம்னா நான் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணணும், இறைவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். நானே ப்ராப்ளம் ஆகிறேன் சில சமயத்தில். அப்போ அதுக்கு அவங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் ஏன்ப்பா நான் போகிற வரைக்கும் நினச்சிட்டு போனேனே, திடீர்னு நான் போய் ஃப்ளாராக பானேனே, என்ன விஷயம், இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அவங்ககிட்ட தான் நான் கிளாரிஃபிகேஷன் கேட்கணும். இப்போ அவங்ககிட்ட எப்படி கேட்குறது, அது யார்கிட்ட கேட்குறது, என்ன மெத்தடில் கேட்குறது தான் இப்போது நமக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ். இப்போ சில பேர் இறைவன்கிட்ட லண்டனில் சர்ச்சில் ஒரு ப்ரே பண்ணுறாரு. லண்டனில் அவர் எந்த லாங்குவேஜில் கேட்பார்? இங்கிலீஷில். நீங்கள் போய் ப்ரே பண்ணுறீங்க, என்ன லாங்குவேஜில் கேட்பீங்க? தமிழில். ஆந்திராவில் தெலுங்கில். நான் மலை ஜாதியினர் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை. அப்போ இறைவனுக்கு எத்தனை எல்லா பாஷையும் தெரியுமா அவருக்கு? இல்லை, எப்படி நம்ம பேசுகிறது அவருக்கு கேட்குது? இவ்வளோ பாஷைகளும் புரியுமா அவருக்கு? இதெல்லாம் தான் கிளாரிஃபிகேஷன் நமக்கு வரணும். வந்தால் தான் ஓஹோ நம்ம நினைக்கிறது இப்படித்தான் போய் சேருதா அப்படின்னு நமக்கு தெரியும் போது குட் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு வரும். இந்த உண்மை தெரியலன்னு வச்சுக்கோங்க, இடையில ஒரு ஏஜெண்ட் வருவார். இடையில ஒரு ஏஜெண்ட் வருவார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் அவருக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஏஜென்ட்கிட்ட ஏமாந்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா கிளாரிஃபிகேஷன் இல்லை. எனக்கு கிளாரிஃபிகேஷன் வர 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 எனக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஓ இப்படித்தான் போய் சேருதா, இதுக்கு ஒன்றும் ஏஜென்ட் வேண்டியதில்லை அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் எனக்கு வந்துடுச்சுன்னா தெளிவு, பணம் மிச்சம், டைம் மிச்சம், எவ்வளோ நன்மை எனக்கு வரும். அது இல்லைன்னா ஏஜென்ட்கிட்ட மாட்டிக்கிறோம். எப்போவுமே சமுதாயத்தில் பார்த்துக்கங்க, நம்ம அறியாமையை மூலதனமாக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களுக்கு இவருக்கு தெரியலேன்னு விட்டுற மாட்டாங்க. அதை எப்படி மூலதனமாக்குறது ரெடியாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அறியாமல் நம்மக்கிட்ட இருந்தது நம்ம தொலைஞ்சோம்னு அர்த்தம். நம்மக்கிட்ட கிளாரிஃபிகேஷன் இல்லை, ஏமாந்துட்டோம். இப்போது தத்துவார்த்தமாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு முதலாவது தத்துவத்துக்கு வர்றோம். அப்புறம் விஞ்ஞானம் இருக்கட்டும், அப்புறம் வாழ்க்கைகள் வந்துடலாம். இப்போது இறைவனை முதலாக பேசினவங்க சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு சொன்னார். அதுவும் உண்மை தானே. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச உண்மை அவ்வளோதான். அது பொய்ன்னு சொல்லவும் முடியாது. அவருக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டார். பேஸ் கொடுத்துட்டு ஒரு பேஸ் போட்டுட்டார் அவர். அதே மாதிரி தத்துவத்தில் யார் முதல்ல பேஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்து அது எப்படி அப்படியே டெவலப் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தத்துவத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு பேஸ் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய சிந்தனையாளர், அதுதான் பேஸ். மயன் அப்படின்னு ஒரு ராமாயணத்தில் வர ஒரு கேரக்டர் மயன். மண்டோதரியின் தகப்பனார்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்பாக இருக்கிற இந்த ரியாலிட்டி, நான் காண்கிற இந்த ரியாலிட்டி காட்சிகள், எனக்கு சாட்சியாக வருபவைகள் எல்லாமே 5 வார்த்தையில் அவன் சொன்னான். அதுதான் அவன் போட்ட முதல் பேஸ். நான் காண்கிற அனைத்துக்குமாகவே ஆதியாக இவை அனைத்தையும் உருவாக்கிய ஒரு மூலம் உண்டு. ஆக இத்தனைக்கும் ஆதாரமாக ஆதியாக இருந்தது ஒரு மூலம். அந்த மூலம் அசைந்த போது பிறந்தது காலம். காலத்தின் போக்கில் உதித்தன பல வகையான கோலம். கோலம்னா பேட்டர்ன், வடிவம். மரம்னு ஒரு வடிவம், மனுஷன் ஒரு வடிவம், பாம்புன்னு ஒரு வடிவம் கோலம். ஒவ்வொரு கோலத்திலும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்குக்கு பெயர் சீலம்.
இந்த சீலம் நிறைந்த கோலங்களின் தொகுப்பு தான் இந்த ஞாலம். 5 வார்த்தையில் முடிச்சிட்டோம். மூலம், காலம், கோலம், சீலம், ஞாலம் முடிச்சிட்டாரு. இதில் ஏதாச்சும் நமக்கு புரியுமா? கிளாரிஃபிகேஷன் இருக்கா? அவர் சொன்னார் வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னு, அந்த அளவுக்கு தான். எந்த நாட்டுக்கு போயிருக்காரு, எப்போ வருவார், என்ன விஷயமா போயிருக்காரு, இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு அவர் சொன்னது உண்மை. அதனால் மூலம்னா என்ன, அது எப்படி அசைஞ்சது, அது எப்படி காலமாக ஆச்சு, கோலங்கள் எப்படி வந்துச்சு, அதில் எப்படி அந்த ஒழுங்கு வந்துச்சு, சீலம் எப்படி வந்தது, ஒன்றும் கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஆனால் அது பேஸ், அதுதான் பேஸ். அப்புறம் வர்றவங்க கொஞ்சம் இதை கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டே வர்றாங்க. இன்னொரு மகான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராங்க. மூலம், அதிலேருந்து தான் அந்த ஞாலம்னு போட்டிருக்காரு, அவர் கொடுத்துருக்காரு. அப்போது எது பெரியது, ஞாலமா மூலமா? எது பெருசு? எது பெருசு? மூலத்திலேருந்து தான் ஞாலம் வருது சொல்லியிருக்காரு. அப்போ ஞாலம் பெரிதா மூலம் பெரிதா? மூலம்தான் பெருசு. அப்போ கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆட் பண்ணுறாரு பாருங்க. ஞாலத்தை விட பெரியது மூலம். அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணுறாரு. ஞாலமே இவ்வளோ பெருசு இருக்கே, கோடான கோடி நட்சத்திரங்கள், இவ்வளோ பெருசு, இடைவெளி இருக்குது, அண்டவெளி இருக்குது, இவ்வளவு பெருசுனா மூலம் எவ்வளோ பெருசு இருக்கும்? மூலம் எவ்வளோ பெருசு இருக்கும்? அதை விடலாம் பெருசாக இருக்கணும் இல்லை? அப்போது அந்த மூலம் ஞாலத்துக்குள்ளேயும் இருக்கணும் இல்லை? ஞாலத்துக்குள்ளேயும் அதுதானே ஞாலமாயிருக்கு. இதுதானே மூலம் தானே ஞாலமாயிருக்கு. அப்போ அந்த மூலம் இங்கேயும் இருக்கணும், அப்புறம் ஞாலத்தை தாண்டியும் இருக்கணும். ஏன்னா ஞாலத்தை விட பெருசாச்சே அது, ஞாலத்தை தாண்டியும் இருக்கணுமே அப்படின்னு ஒரு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆட் பண்ணி, ஞாலத்தை தாண்டி இருக்காருன்னா அந்த மூலம் இருக்குன்னு சொன்னால் எது வரைக்கும் இருக்கும்? எது வரைக்கும் இருக்கும்? சொல்லவே முடியாது. எது வரைக்கும் இருக்கும்? சொல்லவே முடியாது. சொன்னால் தான் மாட்டிக்கிடுவோம். ஏன்? இது வரைக்கும் தான் இருக்குன்னா அப்புறம் என்னையா இருக்கும்பாங்க. ஆக அடுத்து வந்தவங்க கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. மூலம் என்பது இந்த ஞாலத்திற்கு உள்ளும் இந்த ஞாலத்திற்கு புறமாகவும் எல்லையற்றதாகவும் இருக்கிறதுட்டாங்க. ஞாலத்துக்குள்ளேயும் இருக்குது, ஞாலத்துக்கு புறம்பாகவும் இருக்குது, எல்லையற்றதாக இருக்கிற அந்த மூலம்தான் ஞாலமாகி இருக்கிறது. கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறாங்க அவங்க. அப்புறம் ஃபர்தராக வர்றாங்க. அப்படி ஃபர்தராக வரும்போது இந்த ஞாலத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஒரு மகான் கேர்ஃபுல்லாக பார்க்குறாரு ஞாலத்தை. இந்த ஞாலத்தில் ஒரு மரம்னு ஒன்று இருக்குது, பாம்புன்னு ஒன்று இருக்குது, மனிதன் ஒன்று இருக்குது, எறும்புன்னு ஒன்று இருக்குது, எத்தனை வகையான அமைப்புகள் கோலங்கள் இருக்குது. இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காரு? இருந்தாலும் ஒவ்வொரு அமைப்பும் இயங்கிக்கிட்டு இருக்கு, இயங்குது. பாம்பு அப்படி இயங்குது, மரம் அப்படி இயங்குது, ஒவ்வொரு அமைப்பும் இயங்கிக்கிட்டே இருக்குது. அணுவைப்படுத்தோம்னா எலக்ட்ரான் போய்கிட்டே இருக்குது, இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இயக்கத்துக்கு என்ன வேணும்? ஆற்றல் வேணும். அப்போ ஒவ்வொரு அமைப்புலையும் ஆற்றல் இருக்குது. அப்புறம் அறிவோடு இயங்குது. ஒரு மரம் என்ன காய்க்கணும்னு அறிவோடு இயங்குது. ஒரு மனிதன் எங்கே போகணும்னு அறிவோடு இயங்குறான். ஒரு பாம்பு எங்கே போகணும்னு அறிவோடு இயங்குது. அப்போது ஒவ்வொரு அமைப்புக்குள்ளேயும் அறிவு வேறு இருக்குது. அப்போது இந்த கோலம் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கோலத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது? அறிவும் இருக்குது, ஆற்றல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கோலத்துக்குள்ளேயும் அறிவும் இருக்குது, ஆற்றலும் இருக்கும்னா இந்த அறிவும் ஆற்றலும் எங்கே இருந்திருக்கணும்? முதல்ல எங்கே இருந்திருக்கணும்? மூலத்தில் இருந்திருக்கணும். ஏன்னா அங்கே தான் அதுதானே இதுவாக இருக்கேன்.
அவன் பிடிச்சிட்டான் ரூட். அவன் என்ன சொன்னான், அந்த மூலம் பேரறிவுடையது, பேராற்றல் உடையது, எல்லையற்றது. அந்த மூலம்தான் இந்த ஞாலமாக ஆகியிருக்கிறது. கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வந்துடுச்சு. இந்த கிளாரிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமாக இப்போ அந்த மூலம்ங்கிறது என்ன லாங்குவேஜ்? மூலம்ங்கிறது என்ன லாங்குவேஜ்? ஆனால் மூலம் சொல்கிறோமே, அது என்ன லாங்குவேஜில் சொல்கிறோம்? அது தமிழில் சொல்கிறோம். சரி, உலகத்தில் எத்தனை பாஷை பேசுகிறாங்க? ஏகப்பட்ட பாஷை பேசுகிறாங்க. அப்புறம் வந்தவங்க இந்த மூலம்ங்கிறத அவங்கவுங்க பாஷையில் ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு பேர்? இந்த மூலத்திற்கு. எப்படிப்பட்ட மூலம்? எல்லையற்றது, பேரறிவுடையது, பேராற்றல் உடையதுக்கு அவங்கவுங்க பேசின லாங்குவேஜில் ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க. நியாயம்தான். ஆனால் நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஏன் சார் அவங்கவுங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க, எல்லோரும் ஒரே பேரை வச்சுருக்கலாமே, ஏன் வைக்கல? எல்லோரும் ஒரே பேரை வச்சுருந்துருக்கலாமே, ஏன் அவங்கவுங்க பேரை வச்சு தனித்தனியாக பேர் வச்சுக்கிட்டாங்க? அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் இன்றைக்கு மாதிரி இல்லை. பிளேனில் போகவும் ஃபோனில் பேசவும்னா கிடையாது. கம்யூனிகேஷனே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிகேஷனே கிடையாது. அரபு மக்கள் அங்கே அவங்க பசங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா கண்டத்தில் இவங்க பசங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அப்சல்யூட்லி நோ கனெக்ஷன், கம்யூனிகேஷன் கிடையாது. இயேசுபிரான் வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸு இந்தியா சேர்றதுக்கு 52 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நடக்குமா அது? ஆக அப்போல்லாம் கம்யூனிகேஷன் கிடையாது. அப்போ அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க, அங்கே ஆளுக இருக்காங்களா இல்லை, அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம இருக்கிறது தான் ஆளுக, அவ்வளோதான். நம்ம இருக்கிறவங்க ஆளுக, அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு பாஷையில் பேசுகிறாங்க, அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்படி இந்த மூலத்திற்கு அங்கங்கே இருந்த மகான்கள் வாழ்ந்தாங்களே, அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு இதனால் என்ன தப்பு இல்லை? இந்த குடிக்கிற தண்ணிக்கு என்ன ஒரு பேராக இருக்கு? ஒரு பேர் தான் இருக்கா குடிக்கிற தண்ணிக்கு? நம்ம இந்தியாவுக்குள்ளே எத்தனை பேர் இருக்குது? ஒருத்தன் பானிங்கிறான், ஒருத்தன் நீளுங்கிறான், ஒருத்தன் நீருங்கிறான், இல்லை ஒருத்தர் வாட்டருங்கிறாரு, ஒருத்தர் தண்ணீருங்கிறாரு. இருக்கட்டுமே. அதே மாதிரி அவங்க பாஷையில் ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. ரைட்டு. ஆனால் எல்லோரும் எதுக்கு பேர் வச்சாங்க? அந்த மூலத்துக்கு தான் பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? வேத காலத்தில் வாழ்ந்தவங்க, இந்த நாட்டில் வாழ்ந்தவங்க அந்த மூலத்திற்கு அவங்க பாஷை என்ன பாஷை? சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தில் இந்த நாட்டில் வாழ்ந்த மகான்கள் சிந்தித்த போது அந்த மூலத்திற்கு அவர்கள் வைத்த பெயர் பிரம்மன். ஆக பிரம்மன்கிறது யாருடைய பெயர்? எந்த மூலம் இந்த ஞானமாகி இருக்கிறதோ அந்த மூலத்திற்கு யார் வைத்த பெயர்? இந்த நாட்டில் வைத்த பெயர் பிரம்மன். இதே மாதிரி இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு மகான் அங்கே சிந்திக்கிறார். அவர் ஒருவர் பார்க்குறாரு, அடே அப்பா, அந்த மூலம்தான் சார், அதிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் அதுதான் ஃபாதர் அப்படின்னு அவர் என்ன பேர் வச்சார்? ஓ, ஹீ இஸ் மை ஃபாதர், ஆல்மைட்டி ஃபாதர்ன்ட்டார் அவர். ஃபாதருங்கிறது யாருக்கு வைத்த பெயர்? மூலத்திற்கு ஒருத்தர் வைத்த பெயர் ஃபாதர். அதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். நீங்கள் மூலம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் எவ்வளோ பெருசு மூலம்? எல்லையற்றதுன்னு சொல்லிட்டீங்க. எல்லையற்றதாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று சொல்ல முடியுமா? இன்னொன்று சொல்ல முடியுமா? அதுவே எல்லையற்றதாகிடுச்சு, அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று கொண்டு வர முடியுமா? அப்பா, அதெல்லாம் ஈடு இணையற்றது அப்படின்னு ஒரு மகான் பார்த்தாரு. அவர் பேசின அரபிய மொழி ஈடு இணை அற்றதுக்கு அவங்க லாங்குவேஜில் சொன்னது அல்லா. அல்லானா ஈடு இணை அற்றது. அவர் ஒரு பேர் வச்சுட்டாரு. அப்போ எத்தனை பேர் வந்துருச்சு? பிரம்மன் ஒரு பேர், அதுக்கு
அல்லான்னு ஒரு பேர் அதுக்கு, ஃபாதர்னு ஒரு பேர் அதுக்கு. அப்புறம் வந்தாங்க இந்த நாட்டிலையே பல பேர் வச்சாங்க. ஒருத்தங்க பிரம்மன் வச்சாங்களா, இதே நாட்டிலையே ஒருத்தர் இன்னொரு பேர் வச்சார், தெற்கே வைக்கவங்க. சமஸ்கிருதத்தில் அவங்க பேர் வச்சாங்க பிரம்மன்னு. தமிழ் இன்னொருத்தர் இன்னொரு பேர் வச்சார், நாராயணன்ட்டார். அவர் எல்லாத்துக்கும் மூலம் நாராயணன்ட்டார். எத்தனை பேராச்சு ஆயிடுச்சு. பிரம்மன் சொன்னாங்க, நாராயணன் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தாங்க இன்னொருத்தர் வந்தார், ரீசெண்டாக வந்தாங்க, அவங்க பேர் வச்சாங்க தூய தமிழ் சிவன். அந்த மூலத்திற்கு பெயர் சிவன். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்ட்டார் சிவன். இது எல்லாமே யாருக்கு வைத்த பெயர்? மூலத்துக்கு வைத்த பெயர். அப்போ சிவன் சொன்னால் என்ன, பிரம்மன் சொன்னால் என்ன, ஃபாதர்னு சொன்னால் என்ன, அல்லான்னு சொன்னால் என்ன, எல்லாம் யாருக்கு வைத்த பெயர்? ஒன்றுக்கு தான். எதுக்கு சண்டை? உணர்ந்தவர்களுக்கு சிக்கல் இல்லை, அதற்கு தான் உணரணுங்கிறது. நான் உணரலை, நீ வேற, அல்லாங்கிறது வேற இல்லை, பிதாங்கிறது வேற, நாராயணங்கிறது வேற அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக சிக்கல் எங்கே வருது? உண்மையை உணரலை. உண்மையை உணராத போது எல்லாம் நமக்கு வருவது சிக்கல் தான். உண்மையை உணர்ந்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே போனாலும் நான் வணங்குவது மூலத்தை தான். எங்கே போனாலும் சரி, நான் வணங்குவது இந்த மூலத்தை. அது நான் இந்த பில்டிங்கில் வணங்கினா என்ன, அந்த பில்டிங்கில் வணங்கினா என்ன, எந்த பில்டிங்கில் வணங்கினா என்ன, நான் வணங்குவது மூலத்தை தான்ங்கிறதுக்கு நம்ம வந்துட்டோம்னா ஒரு சிக்கலும் கிடையாது. உணர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமாச்சும் நம்ம ஒத்துக்கிறோமா? உண்மைக்கு வர்றதில்லை. இந்த உண்மைக்கு வராத வரைக்கும் அமைதிக்கு இடமில்லை. உண்மையும் அமைதியும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். உண்மை இருந்தால் தான் அமைதி வரும், உண்மை இல்லாமல் அமைதி வராது. ரெண்டும் ஒரே காயின் தான். எங்கெங்கெல்லாம் நான் உண்மைக்கு வந்துட்டேனோ அமைதி, எங்கெங்கெல்லாம் நான் உண்மைக்கு வரலையோ அமைதி இன்மை. உண்மையின்மை அமைதியின்மை, உண்மை அமைதி. ஆக இன்றைக்கு எவ்வளவு சிக்கல்கள் இன்றைக்கு நம்மளாக உருவாக்கிட்டு இருக்கிறோம், அந்த உண்மை தெரியாதனால என்று நினைத்தவர் தான் வள்ளல் பெருமானார். இப்போ இதுகளுக்கெல்லாம் அவர் வர்றாரு பாருங்க, இதுக்கு அப்புறமா அவர் வர்றாரு. நீங்கள் வணங்குறது யாரை? எதை வணங்குறோம்? மூலத்தை. மூலம் எவ்வளோ பெருசு? எல்லையற்றது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா எதை விட பெருசு? இந்த ஞானத்தை விட பெருசு இல்லை? இன்றைக்கி அந்த மூலத்தை வணங்குறவங்க எல்லாமே ஞானத்தை விட பெரிய பொருளையாக வணங்கிட்டு இருக்காங்க. அவங்க வணங்குறது எத்தனை அடி? 2 அடி தான் தெய்வமா? இவ்வளோ தான் தெய்வமா? எங்கே போச்சு நம்ம உண்மை? நம்ம உண்மை எங்கே போச்சு? இல்லை, நான் உண்மையை உணர்ந்து நான் இந்த மூலத்தை வணங்கினால் நான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. இல்லை, அந்த உண்மையை உணராது அதே எல்லையற்ற உண்மையை நான் 2 அடியில் வணங்கினா நான் ஒரு நாத்திகவாதி. ஆக யார் நாத்திகன்? யார் நாத்திகன்? எல்லையற்றதை எல்லை உடையதில் போய் வணங்குறான் பார்த்தீங்களா, அவன்தான் நாத்திகன். எல்லை அற்றதை எல்லை அற்றதாக பார்ப்பவன் ஆன்மீகவாதி. எல்லை அற்றதை எல்லை அற்றதாகவே பார்க்குறேன் ஆன்மீகவாதி. அவன்தான் உண்மையான ஆத்திகன். எல்லையற்றதை எல்லை அற்றதாகவே பார்ப்பேன். உள்ளதை உள்ளபடி உணர்தல், உள்ளதை உள்ளபடி உணர்தல். தெய்வம் எல்லையற்றது, நான் எல்லையற்றதாகவே அதை பார்க்குறேன். அதுக்கு பொய்மையில் பார்ப்பானே, 3 அடியில் பார்ப்பானே, அது பொய்மை. ஆக இன்றைக்கு மலிந்து கிடப்பது இறை வணக்கத்தில் பொய்மைகள்.
அதைத்தான் பின்னாடி வர வள்ளலாரும் சாடினார். வள்ளலார் வந்து இறைவனை சாடலை, இறைவனின் தத்துவத்தில் உள்ள பொய்மைகளை சாடினார். அவர் இறைவனை சாடலை, அவர் மண்டி கிடக்கிற பொய்மைகளை சாடினார். எல்லையற்றதை எல்லை அற்றதாகவே பார்ப்போம், உள்ளதை உள்ளபடி உணர்வோம். அதுதான் உண்மையான ஆன்மீகம். உள்ளது எல்லையற்றதை பொய்மையான எல்லை உடையதாக பார்ப்பது நாத்திகம். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் நான் ஒரு வேதாத்திரியன் உள்ளதை உள்ளபடி உணர்கிறான். ஒரு மிகப்பெரிய எல்லையற்றதாக இருக்கக்கூடிய ஒரு மூலம், பேரறிவாகவும் பேராற்றலாகவும் இருக்கக்கூடிய அந்த மூலமே தான் நானாக இருக்கிறது. ஆக நான் இந்த துளி நான் வணங்கினேன், ஆனால் அந்த எல்லையற்றதை பார்த்து நான் வணங்குகிறேன். அதுக்கு எனக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. எனக்கு அவன் தான் வேதாத்திரியன். நோ காம்ப்ரமைஸ் ஃபார் மீ. ஆக அந்த காம்ப்ரமைஸே இல்லாமல் எல்லையற்றதை எல்லையற்றதாகவே பார்த்து வணங்குறோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட இறை வணக்கம், தெய்வத்தை அகத்துணரும் இறை வணக்கம். மகரிஷி சொன்னார், தெய்வத்தை அகத்து உணரும் இறை வணக்கம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உள்ளதை உள்ளபடி நம்ம பார்க்குறோம், அந்த உண்மைக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போது டைம் குறைய போகுது, இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் தத்துவார்த்தமாக நம்ம உள்ளதை உள்ளபடி உணர்கிறோம் என்கிற நிலைக்கு நாங்கள் வரும்போது, மகரிஷி மூலம்தான் அனைத்தும் ஆகியது அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார், கொஞ்சம் விரிவுபடுத்தினார். அந்த மூலம் ஏது அப்படின்னு முதல்ல அது ஒரு சுட்டி காட்டினார். அது வரைக்கும் யாரும் சுட்டி காட்டலை. அந்த மூலம் எது அப்படின்னு மகரிஷி அதை சுட்டி காட்டினார். எது அந்த மூலம் அப்படின்னு அவர் சுட்டி காட்டிய போது, உனக்கு முன்னாடி இருக்கிறதே இந்த பரவெளி, இங்கேயும் இருக்குது, ஞானத்துக்கு அப்பாலும் இருக்குது, எல்லையற்றதாக இருக்கக்கூடிய இந்த பரவெளி இருக்குதே, இந்த பரவெளி தான்ப்பா அந்த மூலம். ஆக மகரிஷிக்கு முன்னாடி இந்த மூலத்திற்கு பெயர்களை கொடுத்தார்களே தவிர இதுதான்ப்பான்னு தொட்டி காட்டலை. மகரிஷி இதுதான்ப்பா அந்த மூலம் அப்படின்னு தொட்டு காட்டியவர் மகரிஷி. இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு இப்போ சந்தேகம் போயிடுச்சு. தொட்டே காட்டிட்டார், இந்த உனக்கு முன்னாடி இருக்க இந்த வெளி இதுதான்ப்பா அந்த மூலம் அப்படின்னு தொட்டு காட்டிட்டு, இந்த மூலம் எப்படி இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா, இந்த மூலம் பேரறிவாகவும் பேராற்றலாகவும் இருக்கக்கூடிய இந்த வெளி, இறைவெளி முதலாவதாக தன்னைத்தானே இறுக்கி கொண்டு என்னவாக ஆச்சு? இறைத்துகள் ஆச்சப்பா. அப்போ அந்த இறைத்துகளெல்லாம் சேர்ந்து விண் ஆச்சு. அந்த விண்ணெல்லாம் சேர்ந்து என்ன ஆச்சு? பஞ்சபூதங்கள் ஆச்சு. அந்த பஞ்சபூதம் தான்ப்பா நீ. கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரா? அந்த மூலம்தான் ஞானமாகியது கோலமாகியதுங்கிறதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. இப்போ அந்த இறைவெளி தன் இறுக்கத்தால் எழுந்த முதல் தன்மாற்றம் இறைத்துகளாம். எவ்வளோ கிளாரிஃபிகேஷன் பாருங்கள். இப்போது அவர் வெளிநாடு போயிருக்காருன்னு சொன்னார், இவர் என்ன சொல்லிட்டாரு? லண்டன் போயிருக்காருப்பா, இந்த அட்ரஸில் இந்த அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டாரு. இறைவெளி தன் இறுக்கத்தால் எழுந்த முதல் தன்மாற்றம் இறைத்துகளாம். இறைத்துகள்கள் கூடியதொரு தொகுப்பே விண். நிறைவெளியில் விண் சுழல வெளி அழுத்த விளைவாக விண் கரைய, அக்கரைசல் வெளியேற அனைத்து அலைகள் காந்தமாச்சு. அந்த விண் சுழலும் போது அது உள்ள இறைத்துகள் வெளியேறும்போது அதெல்லாம் அலைகள் ஆச்சப்பா, அதெல்லாம் காந்த அலைகள் ஆயிடுச்சு இல்லை? அப்போ அந்த அலைகள் தான் அழுத்தம் முதல் 5ஆம் முடிவு நிலை மனமாம். அந்த அலை தான்ப்பா உங்களுடைய மனமாக வந்திருக்கு இல்லை? இயற்கை அதன் தன்மாற்ற சீரதனை மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். அவ்வளோத்தையும் கொடுத்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்து, இதுதான் மூலம் ஞானமான கதையப்பா, டீட்டெயிலை வாங்கிக்கும் அப்படின்னு டீட்டெயிலை கொடுத்தாரு, கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரே ஒன்றை மட்டும் உங்கள் சிந்தனைக்கு நான் வச்சிடுறேன். இப்போ இறைவெளி
பேர் அறிவானது பேர் ஆற்றலுடையது. அது தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு என்ன ஆகுது? துகளாகுது. துகள்களின் கூட்டு தான் பஞ்சபூதங்கள் ஆகுது. பஞ்சபூதங்களின் கூட்டு தான் பெரிய பெரிய பரப்பொருட்கள்லாம் ஆயிடுச்சு. சூரியன் வந்துடுச்சு, பூமி வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறமாக பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை வருது. இதமான கலவைன்னு சொல்லுவார் மகரிஷி. பஞ்சபூதங்களின் இதமான கலவை வருது. என்ன இதமான கலவை? அந்த கலவையில் விண்களுடைய சுற்று ஓட்டம் ஆரம்பிக்குது. விண்களுடைய சுற்று ஓட்டம். அந்த விண்களுடைய சுற்று ஓட்டம் எப்போது ஆரம்பித்ததோ அதுதான் உயிர் ஓட்டம். அப்போ உயிர் ஓட்டம் எப்போ வருது? எப்போ வருது உயிரோட்டம்? ரொம்ப நாள் கழித்து வருது. இறைவெளி துகளாக மாறுது, அப்புறம் காற்றாக வரணும், அதுக்கே எவ்வளோ நாள் ஆகிருக்குமோ. அப்புறம் நெருப்பாக வரணும், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்குமோ. அப்புறம் நீராக வரணும், அதுக்கு எவ்வளோ வருஷங்களோ. நிலமாக வரணும், நிலம் குளிர்ந்து அந்த குளிர்ச்சியில் பஞ்சபூதங்கள் சேர்ந்து அந்த சேர்க்கையில் என்ன ஏற்படணும்? விண்களுடைய சுற்று ஓட்டம் ஏற்பட்ட போது அங்கே வந்தது உயிர். அப்போ அந்த இந்த தன்மாற்றத்தில் இந்த மூலம் ஞானமாகும்போது எந்த காலகட்டத்தில் உயிர் வருது? ரொம்ப நாள் கழித்து தான் உயிர் வருது. எவ்வளோ நாள் கழிச்சு? துகளாகி, விண்ணாகி, காற்றாகி, இல்லை நீராகி, நெருப்பாகி, நிலமாகி, அப்புறம் ஒரு கலவையில் சேரணும். அப்புறம்தான் அந்த உயிருங்கிறது சுற்று ஓட்டத்தில் தான் உயிர் வருது. இல்லை? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த உயிர் ஓட்டம்ங்கிறது ஒரு கலவையில் ஏற்படுகிற விண்களுடைய சுற்று ஓட்டம். விண்களுடைய சுற்று ஓட்டமே உயிர் ஓட்டம் என்பது சொன்னவரே மேதாத்தினி மகரிஷி தான். மெடிக்கலில் சொல்லலை, அதுக்கு முன்னெடுத்தவங்க சொல்லலை. உயிர் என்பது ஒரு கலவையில், பஞ்சபூத கலவையில் ஏற்படுகிற விண்களுடைய சுற்று ஓட்டம். அப்படி என்றால் நிலம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நிலம் மட்டுமே இருக்குது. பஞ்சபூத 5வது பஞ்சபூத நிலம். அதுக்கு உயிர் இருக்கா? அதுக்கு உயிர் இருக்கா? இல்லை. நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உயிர் இருக்கா? நீர் அப்படிங்கிறதுல மட்டும் உயிர் இருக்கா? நீருக்கு உயிர் இருக்கா? நீர், இது நீருங்கிறது ஜட பொருளா உயிருள்ள பொருளா? ஜட பொருள், உயிர் இல்லை. நெருப்புக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கா? இல்லை. காற்றுக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கா காற்றுக்கு? இல்லை. அதுக்கும் அடிப்படையாக இருக்க முதல் விண்ணுக்கு உயிர் இருக்கா? விண் சுற்றி ஓடினா தான் உயிர். விண் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா விண் ஜட பொருளா உயிர் பொருளா? ஜட பொருள். விண் ஒரு கலவை ஏற்பட்டு அந்த கலவையில் சுற்றி ஓடினா தான் உயிர் ஓட்டம். சும்மா ஓடலைன்னா அது விண் தான், ஜட பொருள் தான். விண் ஜட பொருள். சந்தேகம் இருக்கா? ரைட். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். மண் 5வது பூதம், உயிர் இல்லை. நெருப்பு 4வது பூதம், உயிர் இல்லை. நீர் 4வது பூதம், உயிர் இல்லை, ஜடப்பொருள். நெருப்பு 3வது பூதம், ஜடப்பொருள். காற்று 2வது ஜடப்பொருள். விண் 1வது பௌதீகம், ஜடப்பொருள். விண்ணுக்கும் அடிப்படையாக விண் எங்கேருந்து வருது? விண் எங்கேருந்து வருது? வெளியிலேருந்து வருதான் விண் வருது, இல்லை? இறை வெளியிலேருந்து தானே விண் வருது. அப்போ இறை வெளிக்கு உயிர் உண்டா? பார்த்தீங்களா? யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இறைவெளிக்கு உயிர் உண்டா? என்ன சொல்கிறீங்க?
உயிர் எங்கே வரப்போகுது? எங்கே வரப்போகுது? பஞ்சபூதங்கள்லாம் வந்து அப்புறம் பஞ்சபூதத்தினுடைய கலவையை சேர்ந்து அதில் சுற்று ஓட்டம் அமையும் போது தான் உயிரோட்டத்தை பேசுகிறோம். அப்போது இறைவெளியில் உயிர் உண்டா? இறைவெளியில் உயிர் இல்லை. அந்த இறைவெளியைத்தான் தெய்வம் என்றால் தெய்வத்துக்கு உயிர் இருக்கா? இல்லைன்னு சொல்கிறது உண்மை உணர்வு. ஆனால் உண்மை பயங்கரமாக சுடும். இங்கே தெய்வத்துக்கு ஏது உயிர்? இதை நீங்கள் டிஸ்கஷனுக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தெய்வத்திற்கு உயிர் உண்டா? தெய்வத்திலேருந்து என்ன வருது? துகள் வருது. துகள்லேருந்து காற்று வருது. காற்றுலேருந்து நெருப்பு வருது. நெருப்புலேருந்து நீர் வருது. நீர்லேருந்து நிலம் வருது. இது வரைக்கும் உயிரை பற்றி பேசலை நம்ம. அப்புறம் பூமி மேலே குளிர்ந்து பஞ்சபூத கலவையில் என்ன ஏற்படணும்? சுற்று ஓட்டம் ஏற்படும் போது வருகிற ஒரு உணர்வு தான் உயிர் என்றால், அதற்கு முன்பாக உயிர் எங்கே இருக்கு? இறைவெளிக்கு உயிர் இல்லை என்றால் தெய்வத்திற்கு உயிர் இல்லை. தெய்வத்திற்கு உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் போக முடியுமா? அதான் சொன்னேன், உண்மை பயங்கரமாக சொல்ல போகுதுன்னு சொன்னேன். இந்த டிஸ்கஷனை அடுத்ததில் நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள். யூ ஆர் ஃப்ரீ டு திங்க். இல்லை யூ எக்ஸலண்ட். மகரிஷி எப்படி டிஃபைன் பண்ணிக்காரு பாருங்கள். அதை வற்றா இருப்பும் பேராற்றல் பேரறிவும் காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். ஆற்றலை போட்டிருக்காரு, அறிவை போட்டிருக்காரு. தெய்வத்திற்கு அறிவு உண்டு, தெய்வத்திற்கு ஆற்றல் உண்டு. ஆனால் தெய்வத்திற்கு உயிர் இல்லை. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு, கொஞ்சம் சொல்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உண்மைக்கு வாங்க. இந்த உண்மைக்கு வந்துட்டோம்னா பல சிக்கல் தெரிந்து போகும், டக்குன்னு தெரிந்து போகும். இப்போது இறைநிலைங்கிற இதை மறந்துட்டு, அதனுடைய கிரேட்னஸையே நான் மறந்துட்டு, இறைநிலை என்ன மாதிரி தூங்குது, அதை எழுப்பி விட்றதுக்கு ஒரு அலார்ம் டைம் பீஸ் வேணும். என்ன கற்பனையிலலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க பாருங்கள். இப்போது அந்த கற்பனை ஏன் வந்தது? உண்மையை புரியலை. தெய்வத்திற்கு உயிரே கிடையாது. அது எங்கே போய் தூங்குறது? ஆக தெய்வத்தை உள்ளபடி பேசுகிறவரும் வேதாத்திரி மகரிஷி. தெய்வத்தை நிந்தனையோடு பேசுபவர்கள் தான் நாத்திகவாதிகள். உண்மையான தெய்வத்தை பேசுவோம். உண்மையான தெய்வத்தை எப்படிப்பட்டதுன்னு நம்ம சிந்திப்போம். அது ஆன்மீகம். அந்த உண்மையான தெய்வத்தை ஏன் இஷ்டத்துக்கு வளைச்சிக்கிட்டு அதில் ஒரு ஆதாயத்தை தேடுறேன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் நாத்திகன். சொல்லி இந்த டிஸ்கஷனை மேலும் தொடருவோம். இது ஒரு லவுடு திங்கிங். நீங்களாக சிந்திச்சு பாருங்கள், நீங்களாக டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம ஒரு உண்மைக்கு வருவோம், ஒரு தெளிவுக்கு வருவோம். வாழ்க.